ஹாய் வியூவர்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து 1 கிலோ சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 500 கிராம் வெங்காயம், 4 பச்சை மிளகா, 10 கிராமுக்கு பட்டை ஏலக்காய் போட்டிருக்கோம். 500 கிராம் தக்காளி, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, தயிர் 2, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வந்து இப்போ பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வச்சு இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஒரு 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, தயிர் 200 ml தயிர், அரிசி 1/2 மணி நேரம் ஊறணும். 1 கிலோ ஊற வச்சுருக்கு. சிக்கன் வந்து கொஞ்சமாக உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கலரி வச்சுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 கிலோ சிக்கன் போடலாம். அப்படியே இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம இப்போது 600 ml தண்ணி ஊற்ற போகிறோம். மூடி போட்டு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். அந்த பக்கம் அரிசிக்கு இப்போ நம்ம வந்து இதில் 1 எலுமிச்சை பழம் வந்து நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒலை கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி போடலாம். அரிசி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சாதம் வெந்துருச்சு. இப்போ வடிச்சுக்கலாம். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக்கு போட்டுக்கலாம். தொண்டைக்கும் உப்புக்கும் கழிக்கணும். சாதம் வடிச்சியாச்சு. சாதம் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் பத்தலை, அதனால வந்து வடித்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணியும் சாதமும் ஒரே லெவலில் இருக்கும். இந்த லெவல் இருக்கட்டும், பார்த்துக்கோங்க. நம்ம பிரியாணி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா குட்டி பசங்களும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து 5 நிமிஷம் தம்மில் விட்டுடலாம். கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக இருக்கும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தம்மில் விடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ தம் எடுக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. பிடிக்கல.
அடி பிடிக்காம வந்துருக்கு.